பார்க்கிங் ஃபைன் பண்ணுவாங்களா? காசு பண்ணுவாங்களா? போகலாமா? இங்கே எதுக்குடா போகிறது? வரும்போது பார்க்கலாம். பார்த்து பொறுமை. ரோடு கோவாலேயும் ரோடு சரியில்லை. காசு மட்டும் வாங்குறானுங்க பார்க்கிங்கு, ஆனால் ரோடு சரியில்லை. குட் மார்னிங் காய்ஸ். இன்னைக்கு டே 2 ஆஃப் கோவாவில் காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சு ரெடி ஆகி நேற்று வாங்கின மேகி பேக்கெட் மிச்சம் இருந்தது, அதை போட்டு சாப்பிட்டுட்டு சப்போரா ஃபோர்ட்டை பார்க்க போயிட்டுருக்கோம். அங்கே தான் தில் ஜாத்தா ஹேன்னு ஒரு படம் எடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். அங்கே போயிட்டு வியூவை காட்டுறேன். சப்போரா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்மளை 2 வீலர் அலோவ் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் விடலை. கீழே பார்க்கிங்க்கு காசை வாங்கிட்டு நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. மாங்குன்னு மேலே ஏறி போயிட்டுருக்கோம் காய்ஸ். சப்போரா ஃபோர்ட் ஃபோட்டோ கூட தான் நேற்று போன இடம் தான் ஃபோட்டோ கூட. அதுலேருந்து மேலே இருந்தால் ஃபோட்டோ பார்க்கிங்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்குமாவது நடக்க விட்டானுங்கன்னு பார்த்தா இங்கே படிக்கட்டு ஏற வேண்டியதாக இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது கைஸ். தோளில் வேற ஒரு பேகை மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏறுறதுக்கு. ஏறிட்டே இருக்குது. உண்மையிலே வேர்க்குது. ஓடுது. ஐ லவ் யூ. இவ்வளோ தூரம் சாப்பிட்டா இருக்கிற அந்த பேக் ரீச் ஆகிட்டா உள்ள போனா எப்படி கிரௌண்டா இருக்கு? உள்ள போகக்கூடாதா? உள்ள போகக்கூடாதா? சரிடா. மொட்டை காடு மாதிரி இருக்கு. என்னடா டூரிஸ்ட் பேச மாட்டேங்குது. நம்ம ஊர்லேயே இந்த மாதிரிலாம் இருக்குதா? அப்படி ஜஸ்ட் வியூ இருக்கா மேலே? ஐ லவ் யூ. நீதான் ஃபோட்டோ ஷூட் அமெரிக்கா தீர போகுது. நேற்று இங்கே தான்டா சதீஷ் மாமாலாம் வந்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தேன்டா நான். சப்போரா ஃபோர்ட் வெறும் வெட்ட வெளி தான் கைஸ். அதனால் அங்கேருந்து கிளம்பி இப்போ நாங்கள் அஞ்சனா பீச் வரைக்கும் போயிட்டுருக்கோம். தயவு செஞ்சு தலையை தூக்கிறாதீங்கடா, டம்முன்னு அடிக்கும். அடிச்சிருச்சா? இப்போ தான்டா சொல்லி வாய முன்னேன். இந்த ரைட் சைடில் தெரிகிற சேரில் நீங்கள் உட்காரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 400 ரூபா பே பண்ணணும். பேச்சூடு. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான். என்ன டைமிங் சொன்னாங்கன்னு நான் கவனிக்கல. கொஞ்சம் அந்த 1 hour தான் நினைக்கிறேன். அஞ்சனா பீச்சு ஃபாரினர்ஸ் அதிகமாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்து வந்தேன்டா. ஃபாரினர்ஸையும் காணோம், நம்ம ஆளுகளையும் காணோம். இப்போ நாங்கள் பீச் தாண்டி போயிட்டுருக்குறோம். என்ன கருமத்துக்கு போகிறோன்னு தெரியல. பசிக்குது. எல்லாம் சரக்கு கடை மட்டும்தான் இருக்குது. சொத்து கடை காணும். இருந்தாலுமே ரேட் அதிகம். குடிக்க கடை இல்லாமல் ரொம்ப தவிக்கிறோம். குடிக்க தண்ணி கூட இல்லை. பெப்சி வாங்கி குடிச்சிட்ருக்கோம் தண்ணி இல்லாமல். ஊர் ரொம்ப பஞ்சமாக 30 ரூபா தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிறதுலாம் பெப்சி 50 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறது. ஒரு பாட்டில் வாங்கினீங்க 30 ரூபா ஆகும். இதான் நீங்கள் ஒரு பெரிய வாரம் கேனாக எடுத்தீங்கன்னா 110 ரூபா ஆகும். அந்த அளவுக்கு தண்ணி வந்து இங்கே விலை இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பீச் கிட்ட போய் கெஃபேல பார்த்தா நாங்கள் போய் எதை தண்ணிக்கு தவிச்ச மாதிரி வெறும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக குடிக்கிறோம். வரவனெல்லாம் பீரு சரக்குன்னு அடிக்கிறானுங்க. வேலை பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட விலைங்க. ஆக்சுவலாக ஊறப்பட்ட விலையெல்லாம் இல்லை, நம்ம ஊர் விலை தான் அங்கே போட்டுருக்கானுங்க. இல்லைங்க, நம்ம ஊர் விலை தான் அனுஜி. அதெல்லாம் நம்ம ஊர் விலை. வெளியே வந்தால் ரேட்டு கம்மி, வாங்கினா நம்ம ஊர் விலை அவ்வளோதான். ஆக்சுவலாக நீ 50 200 கொடுத்தோமா, அதுக்கு 150 ரூபாய்க்கு பீரை தான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது போட்டுக்கலாம். ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் வாங்கிக்கலாம்.
2 மக்கு கொடுத்துருந்தா அதுவே அப்படியே ஷேர் பண்ணி கோலா போட்டு ஊற்றி குடிச்சிருக்க வேண்டியதானே. எனக்கு தண்ணி அடிக்க அதை நானே இவ்வளோ யோசிக்கிறேன், உங்களுக்கு யோசிக்க முடியல. சாப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி. இப்போ பெப்சி மட்டும் குடிச்சது ஃபுல்லாக குடிச்சது நல்லா இருக்கா? கேரளா இருக்கு. கேரளா ஆப்பம், எக் ஆப்பம். மீல்ஸ் மாதிரி சாப்பிடலாமா? மீல்ஸ் தோசை ஐட்டம் தான் இருக்கும். தோசை ஐட்டம் தான் இருக்குது. மனோஜ் என்ன ஐட்டம் இருக்கு? இங்கே ஸ்பா இருக்குங்க. நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்பா பண்ணிக்கலாம். இதெல்லாம் கோயிலாட்டு இருக்குது. என்ன கோயிலுன்னு தெரியல. இதுதான் சாமி கோயிலாட்டு இருக்குது. சாரி, கோயிலா என்னமோ ஒன்று, ஆனால் நல்லா இருக்குது. திருஷ்டி பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க. ரைட்டாமா லெஃப்ட் போனால் நம்ம வந்த இடத்துக்கே பழைய இடத்துக்கு வந்துடுவோம். இங்கெல்லாம் வந்து செங்கல் தான், செங்கல் பெரிய பெரிய செங்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்து பார்த்து நீ வேடிக்கை பார்க்காத. இந்த இடம் தான் வரும்போது நல்லா இருக்குது. நல்ல மரம் செடி பார்த்தீங்கன்னா கோபி செட்டிப்பாளையம் அந்த மாதிரி நிறைய ஒரு ஃபீல். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு 1000 கிலோமீட்டர் தாண்டி தான். இதெல்லாம் ஐலாண்ட்ஸ். இங்கெல்லாம் இருக்கிறது ஐலாண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. தீவு, குட்டி தீவு தான். தீவுக்குள்ள பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நார்த் பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. தமிழ் பீப்புள்ஸ் ஒரு 5-6 பேர் தான் நாங்கள் பார்த்தோம். இது வேற அடுத்து நாங்கள் போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா என்ன இடம்? நெக்ஸ்ட்டு ரூமுக்கு தான் போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூமுக்கு போய் நம்ம சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து நம்ம வந்து ஒரு நல்ல பிளேஸ்க்காக போகிறோங்க. வேணாம், போ போ போ. அடிக்கடி அதெல்லாம் வேண்டாம், ரேட் அதிகமாக இருக்கும். வேறு என்ன வேணா தைக்கிறாங்கடா இங்கே. இது டீசர்ட்டு இந்த மாதிரி தைக்கிறாங்க. திருப்பூரில் தான் தைக்கிறது பார்க்குறோம்னா இங்கேயும் தைக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த தைக்கிறது இது மட்டும் எங்கள் வீட்டு போக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. திருப்பூரில் பிறந்த சாபமோ என்னமோ. ஆர் ஓப்பன். இங்கே எங்கேயாவது சாப்பாடு ஹோம் டெலிவரி. கிளம்பி பாருங்க, யாருமே இல்லை. என்னமோ டிஃபன் தான்டா, வேணாண்டா, போடா போடா, ஸ்ட்ரெயிட்டாக போடா. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. எங்கடா? வேண்டாம் வேண்டாம், போ போ போ, வாட்டை இடிச்சிடாது. எல்லாம் கடை அப்படி தான் இருக்குது. எனக்கு என்னமோ சாப்பாடே அது நல்லா இது மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது. காலையிலேருந்து சுற்றுனதுல பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. ரூமுக்கு வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு இப்போ கேலங்கேட் பீச்சுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம்.